ஒரு 6 வயசு பையன் 4 வயசு தங்கையோட கடத்தல் வழியாக போயிட்டுருக்கான். அப்போ ஒரு கடையில் தயங்கி நிற்கிற அந்த குழந்தை, உடனே என்ன வேணும், உனக்கு இந்த டாய் வேணுமா அப்படின்னு கேட்குறான். ஆமான்னு தலையாட்டுறா. உடனே அந்த டாய் எடுத்து அவள் கையில் கொடுத்துட்டு ரொம்ப பெரிய மனுஷ தோரணையோட அந்த கடை முதலாளிகிட்ட போய் இந்த டாய் என்ன விலை அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உடனே தன்னோட பேக்கெட்லேருந்து அவன் விளையாட பொறுக்கி வச்ச சிப்பிகள்லாம் எடுத்து டேபிளில் வைக்கிறான். சொன்னா, ஐயோ இவ்வளோ சிப்பி கொடுக்குறியா, எனக்கு ஒரு 4 சிப்பி போதுமேப்பா அப்படிங்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாகிடுது அவனுக்கு. உடனே 4 சிப்பியை முதலாளிகிட்ட கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் தூக்கி பைக்குள்ளார போட்டுட்டு டாயை எடுத்துகிட்டு தங்கையோட அவன் வீட்டுக்கு போயிடுறான். போன உடனே அந்த கடையில் ஒர்க் பண்ணுறவன் கேட்குறான், என்ன முதலாளி இவ்வளோ விலையுயர்ந்த டாயே அதை ஒன்றுமே உதவாத ஒரு 4 சிப்பியை வாங்கிட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்குறான். அந்த முதலாளி சொல்கிறாரு, அந்த குழந்தைக்கு காசை பற்றி ஒன்றுமே தெரியல. இப்பயே காசு தான் உலகத்தில் உயர்ந்ததுன்னு அவன் மனசில் விதைக்கக்கூடாது, அன்பை தான் நம்ம விதைக்கணும். அதுக்காக தான் நான் அவன் சிப்பியை வாங்கிட்டு அந்த டாயை கொடுத்தேன். பிற்காலத்தில் அவன் பெரியவனான பிறகு இதை உணர்வான். அப்போ அவனும் பிறருக்கு அன்பையே காமிக்க ஆரம்பிப்பான். இதுதான்ப்பா நல்லது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதையே நம்மளும் கடைபிடிப்போம். இந்த மாறல் ரொம்ப உயர்ந்த மாறல். நாமளும் அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். நன்றி, வணக்கம்.